Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front End Web Developmentல இன்னைக்கு நம்ம HTML ஆறாவது டுட்டோரியல் பார்க்குறோம். Images and Image Map Elements. Imagesங்கிறது ரொம்ப சிம்பிளான எலிமெண்ட் தான். எதுக்காக இமேஜஸ் பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இமேஜஸ் இல்லாத வரைக்கும் நம்மளுடைய வெப் பேஜஸில் வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருந்தது. டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவே படிச்சுட்டு இருக்கும்போது வெரி போரிங்காக இருக்கும். ஸோ இந்த இமேஜஸ் வந்து அந்த டிசைன் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த வெப் பேஜை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். நல்லா பியூட்டிஃபை பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இமேஜஸ். ஏ பிக்சர் இஸ் வர்த் 1000 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் 1000 வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பிக்சர் மட்டும் போட்டால் கூட போதும். ஸோ இட் மேக்ஸ் அ வெப்சைட்ஸ் அட்ராக்டிவ். ஸோ வி கோ ஃபார் எம்பெடிங் அன் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் எம்பெட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அன் எலிமெண்ட் கால்ட் ஐஎம்ஜி. ஆக்சுவலாக எம்பெடிங் நம்ம சொல்கிறோம், இட் இஸ் நாட் டெக்னிக்கலி இன்சர்டட் இன் டு த வெப் பேஜ். ஸோ தே ஆர் லிங்க் டு த வெப் பேஜ். ஸோ இந்த ஐஎம்ஜி வந்து பார்த்திங்கன்னா இட் கிரியேட்ஸ் அ ஹோல்டிங் ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை காமிக்கிறதுக்காக நம்ம ஐஎம்ஜி எலிமெண்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஐஎம்ஜி எலிமெண்ட் இஸ் அன் எம்டி எலிமெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்ரிபியூட்ஸ் இருக்கும், ஆனால் க்ளோசிங் டேக் எதுவுமே இல்லை. அதாவது /img அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இல்லை. ஸோ வாட் ஆர் த attributes ஆஃப் திஸ் IMG எலிமெண்ட்? SRC, ALT, width and height. இதில் முக்கியமாக கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது SRC அண்ட் ALT மட்டும்தான். SRCங்கிறது எந்த இமேஜை நம்ம டிஸ்பிளே பண்ண பார்க்குறோம் நம்ம. ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் த சோர்ஸ் ஆர் பாத் ஆஃப் த இமேஜ். ஸோ அந்த இமேஜ் எங்கே இருக்கலாம்னா சேம் டைரக்டரியில் இருக்கலாம், இல்லை வேறு சர்வரில் கூட இருக்கலாம். ஸோ அந்த லொக்கேஷனை சொல்கிறதுக்காக தான் SRC. சப்போஸ் அந்த இமேஜை டிஸ்பிளே பண்ண முடியல அப்படின்னா, இந்த ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட் தட் இமேஜ் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட். ஸோ ALTங்கிற ஆட்ரிபியூட் டிஃபைன்ஸ் an alternate text for the image. அண்ட் width and height வந்து அந்த இமேஜோட width and height. இப்போ வந்து யாருமே HTML இருக்கிற அந்த width and height யூஸ் பண்ணுறதில்ல. we have to use the width and height properties of CSS. So how to insert a image? You can have a relative URL. Relative URLனால் என்ன அப்படின்னா, அந்த லொக்கேஷன் ஆஃப் த ஃபைல் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற வெப்பேஜோட லொக்கேஷனை பொறுத்து. ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து அடுத்த ஃபோல்டருக்கு போகணுமா, இல்லை பேரண்ட் ஃபோல்டருக்கு போகணுமா, சைல்டு ஃபோல்டருக்கு போகணுமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் URL. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். /images/picture.jpg அப்படின்னா கரண்ட்லி லோடட் வெப் பேஜில் இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபோல்டரு, அதுக்குள்ளே இருக்க JPEG picture.jpg வந்து லோட் பண்ண போகிறோம் நம்ம. இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, கரண்ட் ஃபோல்டரில் இருந்து 2 dots அப்படிங்கும்போது பேரண்ட் ஃபோல்டர் அப் 1 லெவலுக்கு போய் அங்கேருந்து இமேஜஸ் ஃபோல்டரில் picture.jpg லோட் பண்ணணும். அண்ட் தென் யூ ஹாவ் சம்திங் கால்டு அப்சல்யூட் URL. இது என்னென்னா அப்சல்யூட்டாக எக்ஸாக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரைவ் ஒரு டைரக்டரி கொடுத்துறோம், இல்லைன்னா ஃபுல் அட்ரஸ் ஆஃப் த வெப் பேஜ் டினோட் பண்ணுறோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அட்ரஸ் ஆஃப் த வெப் பேஜ் https://w3schools.comல இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரு, அதுக்குள்ளே இருக்கிற picture.jpg will be loaded. இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட்டுக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், SRC = picture.jpg அப்படின்னா கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல் picture.jpg that will be loaded. இந்த இடத்துல இமேஜஸ் பிக்சர் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் ஸ்லாஷ்லாம் இல்லை. அப்படின்னா கரண்ட் ஃபோல்டரில் இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற பிக்சர். இப்போ இது என்ன அப்படின்னா இந்த கரண்ட் ரூட் ஆஃப் த கரண்ட் வெப், அதில் இமேஜஸ்ங்கிற ஃபோல்டர், அதுக்குள்ளே இருக்கிற பிக்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப் 1 லெவல், அதில் இருக்கிற பிக்சர் வந்து லோட் ஆகும். ஸோ இமேஜஸை வந்து நம்ம சும்மா டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் இட் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ லிங்க். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆங்கர் டேக் கொடுக்கும்போது எந்த ஃபைலை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த இடத்துல வி ஹாவ் இந்த டெக்ஸ்ட் லிங்க் டெக்ஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா இந்த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு திஸ் ASP. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக ஐ கேன் இன்சர்ட் அன் இமேஜ். ஸோ அந்த இமேஜ் வந்துடும். அந்த இமேஜை கிளிக் பண்ணோம்னா default.asp will be loaded. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது, இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபைல் லோட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். தென் we have something called image maps. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதாக இருக்கும். இது என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் இந்த இமேஜை எங்கே கிளிக் பண்ணாலும் default.asp will be loaded. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு இமேஜில் நிறைய கிளிக்கபிள் ஏரியாஸ் இருக்குது.
அப்போ இந்த போர்ஷனில் கிளிக் பண்ணோம்னா சிஎஸ்எஸ்ங்கிற ஃபைல் வந்து ஓப்பன் ஆகணும், இல்லை இங்கே வந்து ஹெச்டிடிபி ஃபைல் ஓப்பன் ஆகணும், ஹெச்டிஎம்எல், ஜாவாஸ்கிரிப்ட். அப்போ இந்த இமேஜை நம்ம வந்து 5 ஏரியாவாக பிரிச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவிலே கிளிக் பண்ணும்போது வெவ்வேறு ஆக்ஷன் நடக்கணும். ஸோ டு பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் வேர் இந்த இமேஜ் யூ கிளிக், எந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் நடக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 காம்பனன்ட்ஸை நம்ம கம்பைன் பண்ணுறோம். ஒன்று வந்து மேப் ஆஃப் த டிஃபைன்டு லிங்க்டு ஏரியா, ஒரு மேப் டிஃபைன் பண்ணிக்கிறோம், ஒரு இமேஜ் இருக்குது. அப்போ அந்த இமேஜ் மேலே அந்த மேப்பை ஓவர்லைட் பண்ணுறோம். the map is overlaid on the image. அப்போ என்ன ஆகும்னா the clickable areas வந்து will coincide with the portion of the image. இப்போ இந்த இமேஜ் கிளிக்கபிள் ஏரியா ரெண்டையும் தனித்தனியாக நம்ம கோட் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு கிரியேட் த இமேஜ் மேப்? ஸோ யூ ஹவ் காட் 3 elements. One IMG, it specifies the image to be included in the map. And then you have got map னு ஒரு element இருக்குது, it defines an image map. அந்த மேப்புக்குள்ளே you have another element called area. இந்த ஏரியாங்கிறது வந்து it has to be used only inside the map element. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். insert the image using IMG tag. அந்த IMG tagல we can use this use map attribute. உதாரணத்துக்கு பாருங்கள், IMG SRC organization chart.png, இது டிஸ்பிளே ஆக முடியலன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ யூஸ் மேப்னு ஆட்ரிபியூட்டில் ஐம் கிவிங் ஹேஷ் ஒர்க் மேப். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேப் வந்து ஹேஸ் டு பி ப்ரிசீடட் பை அ ஹேஷ் சிம்பிள். we are creating an image map using map and some area and then you have got a slash map. So it is linked to the image using the name attribute. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்கோம், நேம் is equal to work map. இதைத்தான் நம்ம வந்து ப்ரீவியஸில் வந்து யூஸ் மேப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். then here you can specify some area elements. ஸோ இந்த ஏரியா எலிமெண்ட்ஸ் எதுக்குன்னா அந்த மேப்பில் கிளிக்கபிள் ஏரியாவை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஏரியாவில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாம்னா யூ கேன் ஹாவ் ஷேப்பு, கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஹெச்ரெஃப். இந்த மூணு ஆட்ரிபியூட்ஸும் இந்த ஏரியா எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த கிளிக்கபிள் ஏரியாவோட ஷேப்ஸ் என்னவாக இருக்கலாம்னா இட் கேன் பி ரெக்டாங்குலர் ரீஜன். அப்போ we will specifying the top leftோட கோஆர்டினேட் அண்ட் பாட்டம் ரைட் பொசிஷனோட கோஆர்டினேட்ஸ் அந்த ரெக்டாங்கிளுக்கு. தென் we have a circular region. அதில் சென்டர் பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸு ப்ளஸ் த லென்த் ஆஃப் த ரேடியஸ் அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். இப்போ பாலிகானல் ரீஜன் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இர்ரெகுலர் ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஷேப் பாலி. இந்த இடத்துல வந்து அந்த ஷேப்பை என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். தென் யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ டிஃபால்ட். ஸோ திஸ் டிஃபைன்ஸ் த என்டையர் ரீஜன். இப்போ இந்த என்டையர் ரீஜனை டிஃபைன் பண்ணும்போது கோஆர்டினேட்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. இந்த ஷேப்பை சொல்லிவிட்டு then we have to specify the coordinate and we have to specify the file to be opened when that particular area is clicked. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு இமேஜு. இந்த இமேஜில் எனக்கு இந்த லேப்டாப் மட்டும் வந்து ஒரு ஏரியாவாக வேணும். இதை நான் கிளிக் பண்ணேன்னா இட் மஸ்ட் டேக் மீ டு a லேப்டாப் ரிலேட்டட் பேஜ். அதே போல் இங்கே ஒரு காஃபி கப் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு காஃபி ரிலேட்டடாக இருக்கிற ஒரு வெப் பேஜ் லோட் ஆகணும். இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்காக நம்ம ரெக்டாங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணுறோம் ஷேப்பை. அப்போ டாப் லெஃப்ட் அண்ட் பாட்டம் ரைட் இதனுடைய கோஆர்டினேட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இதனுடைய கோஆர்டினேட் 34, 44, இதனோட கோஆர்டினேட்ஸ் 270, 50. அப்போ ஐ ஹாவ் டு ஸ்பெசிஃபை த ஏரியா லைக் திஸ். ஏரியா ஷேப் வந்து ரெக்டாங்கிள், கோஆர்டினேட்ஸ் பார்த்திங்கன்னா 34, 44 x and y axis of this point and x and y axis of this point 270, 50. அப்போ இந்த ஷேப்பில் எங்கே நான் கிளிக் பண்ணாலும் this computer.html has to be loaded. இப்போ பாருங்கள் ஒரு காஃபி கப் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு சென்டர் நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். சென்டரோட கோஆர்டினேட்ஸ் 337, 300. அதனுடைய ரேடியஸ் எடுத்துக்கிறோம். ரேடியஸ் வந்து 44 பிக்சல்ஸ். அப்போ இதை நம்ம எப்படி நம்ம ஏரியாவை டினோட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா ஷேப் இஸ் ஈக்குவல் டு சர்க்கிள், கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் 334, 37, 300 and then length of the radius 44. அப்போ இந்த போர்ஷனை நம்ம எங்கே கிளிக் பண்ணாலும் இட் ஹேஸ் டு டேக் மீ டு coffee.html. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பாலிகன் ஷேப். இப்போ பார்த்திங்கன்னா இது இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்குது. ஒரு அழகாக ரெக்டாங்கிள் இல்லைன்னா சர்க்கிள்லாம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸும் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற எந்த
போர்ஷனில் நம்ம கிளிக் பண்ணாலும் திஸ் ஃபைல் crescent.html will be loaded. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். நம்ம HTML5 வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அண்ட் we are using a notepad++ to edit the document. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் H2 கொடுத்துட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் அண்ட் தென் ஆங்கர் எலிமெண்ட் கொடுத்துருக்கோம். ஆங்கர் எலிமெண்ட்டில் href வந்து எந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா எந்த ஃபைல் ஓப்பன் ஆகணுங்கிறது அண்ட் வேர் டு ஓப்பன் அப்படிங்கிறது டார்கெட்டில் கொடுத்துருக்கோம். அண்ட் திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் தட் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த வெப் பேஜ். பாருங்கள் கிளிக் ஹியர் ஃபார் லோடிங் விக்கிபீடியா வெப் பேஜ். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா _blank கொடுத்துருக்கறனால நெக்ஸ்ட்டு டேப்பில் விக்கிபீடியா ஃபைல் வில் பி ஓப்பன்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெக்ஸ்ட்டு வரதுக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு ஹாவ் அன் இமேஜ். ஸோ ஐ கேன் ஹாவ் அன் இமேஜ் src is equal to wikipedia.png. ஸோ இந்த ஃபைல் வந்து நான் இந்த கோடும் இந்த பிஎன்ஜி ஃபைலும் ஒரே ஃபோல்டரில் இருக்குது. அதனால் நான் wikipedia.png மட்டும் கொடுத்துருக்குறேன். அண்ட் சின்ஸ் திஸ் இஸ் எம்டி எலிமெண்ட்டுங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல எண்டிங் டேக் எதுவும் நம்ம கொடுக்கல. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக we have got an image. ஸோ பக்கத்தில் போகும்போதே இந்த கர்சரோட ஷேப் மாறுது. ஸோ இஃப் ஐ கிளிக் தட் இட் வில் டேக் மீ டு விக்கிபீடியா. இப்போ இந்த இடத்துல நான் blank கொடுக்குறதுக்கு பதிலாக நான் செல்ஃப் கொடுத்துருந்தேன்னா ஸோ அதே டேப்பில் வந்து விக்கிபீடியா ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ வாட் ஆர் த அதர் திங்ஸ் வி கேன் டூ வித் இமேஜ்? யூ கேன் ஹாவ் அ பேக்ரவுண்டுங்கிற ஆட்ரிபியூட்டில் ஐ கேன் ஸ்பெசிஃபை த இமேஜ். HTML5 வந்து டசன்ட் சப்போர்ட் திஸ் பேக்ரவுண்ட். யூ ஹாவ் டு யூஸ் அ CSS. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஆட்ரிபியூட் ஆஃப் பாடி டேக்கையும் பார்க்குறோம் ஆர் எனி பிளாக் லெவல் எலிமெண்ட் பார்க்க போகிறோம். அதே போல் CSSல எப்படி ஒரு பேக்ரவுண்டை இன்சர்ட் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு abstract atom.jpg கொடுத்துருக்கோம். சேவ் பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ த பேக்ரவுண்ட் இந்த ஜேபெக் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் இதை விட பெட்டராக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா CSS யூஸ் பண்ணிக்கலாம். CSS யூஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு யூஸ் ஸ்டைல். இந்த இடத்துல ஐ கேன் ஸ்பெசிஃபை த பாடி செலக்டார் கொடுத்துக்கலாம் அண்ட் தென் ஐ ஹாவ் டு ஸ்பெசிஃபை த பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இந்த ஸ்டைல் இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதை விட நம்ம வந்து இந்த பாடி டேக்கில் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம தென் we can see the image map. இமேஜ் மேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? we have to specify the image. அதில் we have to use its attribute use map. ஸோ இதனோட வேல்யூ எங்கேருந்து கிடைக்கும்னா மேப்பில் இருக்கிற நேம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேப் நேமு தென் we have got some area. ஸோ ஏரியாவை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஹவு டு வி கெட் த கோஆர்டினேட்ஸ்? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த இமேஜை வி கேன் ஓப்பன் இட் இன் அ பெயிண்ட் மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இமேஜுக்கு தான் நான் வந்து இமேஜ் மேப் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரெக்டாங்கிள் ஏரியாவில் டாப் லெஃப்ட்டு இங்கே நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதனுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து இந்த இடத்துல வரும் கீழே பாருங்கள் 252,35. அதே போல் இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 438,126. அப்போ ஒரு ரெக்டாங்கிள்ங்கிற ஷேப்பை கொடுத்துட்டு இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். அதே போல் தான் இப்போ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நம்ம வந்து அப்பர் லெஃப்ட் அண்ட் லோயர் ரைட். ஸோ இந்த வேல்யூஸை எடுத்து we can specify it in the coordinates. இந்த இடத்துல பாருங்கள் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்கோம். 5 ஷேப்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸும் இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ we can just save this and we can launch in Chrome. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சேர்மன் செக்ரட்டரி அப்படின்னு இருக்குது. சேர்மன் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா சேர்மன் பற்றின டீட்டெயில்ஸு அடுத்த பேஜில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ எனக்கு அப்படி இல்லாமல் சேர்மன் பக்கத்துலேயே ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் அந்த டீட்டெயில்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹியர் ஐ ஹாவ் டு ஸ்பெசிஃபை எ ஃப்ரேம். ஸோ இட் கேன் பி ஸ்பெசிஃபைட் as iframe name is equal to I'm just giving it as display frame. Then I have to specify the style for that frame. Style is equal to width 100%, height 500 px, border 2 px, and then I have to give solid, no semicolon here because I want to give the shortcut property, border colon 2 px, solid, and then I can specify the color of that border. Set let it be 0046E5. I get some blue color, semicolon, and then I am giving the frame border is equal to within quotes 1. I am closing that iframe.
So what will happen if I display a frame like this? We'll just refresh this. You can see that மேலே வந்து ஒரு இமேஜ், கீழே வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரேம் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இந்த இமேஜுக்கு பக்கத்துலேயே இந்த ஃப்ரேம் இருக்கணும். இது நான் கிளிக் பண்ண அந்த கரஸ்பாண்டிங் ஃபைல் வந்து இந்த ஃப்ரேமுக்குள்ளே ஓப்பன் ஆகணும். ஐம் கிரியேட்டிங் an ID. So style/style. Then I can have #IDiv. I'm creating a selector ID. Then I am specifying the position, top, left, right. ஸோ டாப்லேருந்து 40 பிக்சல்ஸ் தள்ளி இருக்கணும், லெஃப்ட்டில் 700 px. ஏன்னா இந்த இமேஜ் வந்து 600 px வரைக்கும் வரும். ஸோ அதனால் 700 px. ரைட்லேருந்து 20 பிக்சல்ஸ் நம்ம தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு இவங்கிற ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. தென் ஹியர் வில் பி யூஸிங் தட் div id is equal to idiv. இந்த ஃப்ரேமை நம்ம அதை வச்சு என்க்ளோஸ் பண்ண போகிறோம் நம்ம /div. இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் பக்கத்துலேயே நம்மளுக்கு ஃப்ரேம் வந்துருச்சு. இப்போ நம்ம சேர்மேன் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இட் வில் டிஸ்பிளேட் இன் ஹியர். ஸோ யூ கேன் சி தட் த டிஸ்பிளே ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம வந்து இந்த இடத்துல டார்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் ஐ ஹவ் ஸ்பெசிஃபைட் த டார்கெட். இஃப் ஐ ஹவ் நாட் ஸ்பெசிஃபைட் த டார்கெட்னா இட் வில் பி ஓப்பன் இன் த நெக்ஸ்ட் டேப். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வி ஆர் க்ரியேட்டிங் எ மேப். அந்த மேப்புக்குள்ளே ஐ எம் ஹேவிங் திஸ் ஏரியா. இதுக்குள்ளே ஷேப் கொடுத்துருக்கோம், கோஆர்டினேட் கொடுத்துருக்கோம், வாட் ஃபைல் ஹேஸ் டு பி ஓப்பன்ட் இஃப் தட் பர்டிகுலர் ஏரியா இஸ் கிளிக்ட் அதையும் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வேர் டு ஓப்பன், அதுதான் டார்கெட் வந்து ஒரு ஃப்ரேமாக கொடுத்துருக்குறோம். ஸோ இதே போல் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம டார்கெட் கொடுத்துருக்குறோம் நம்ம. அண்ட் வி ஹவ் ஸ்பெசிஃபைட் த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட். ஸோ ஒய் ஷுட் வி ஹேவ் அன் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் அப்படின்னா, சப்போஸ் விஷுவலி இம்பேர்டு பீப்புள் பார்க்கும்போது அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆனது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரீடர் வச்சுருப்பாங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த டெக்ஸ்ட் வில் பி ரெட். அதுக்காக தான் இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் இமேஜஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இமேஜ் மேப் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்ததிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Keep tuned to my channel for further videos. Thank you for watching.